ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நேத்தி விளாகோட கண்டினியூ வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேத்தி விளாக் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக தாங்க இருந்தேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. காலையில் ஏஞ்சதுலேருந்து 12 மணி வரைக்குமே வேலை எனக்கு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணி வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்லோடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இடையில ஒரு தடவை காஃபியும் போட்டு வந்து குடித்தேன். அப்லோட்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பூ வாங்கிட்டு வந்தது. சரி, அதுவும் கையோட கட்டி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டேன். சாப்பிடணும் போல் இல்லை, சரி வெற்றிக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டுறதுக்கு உட்காந்துட்டேன். காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இறக்க பிறகு எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து சாப்பிட்டு மற்ற மீதி வேலைகள்லாம் வந்து செய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகிடுது. எனக்கு சில சமயம் அப்படி தாங்க இருக்கும், ரொம்ப டயர்டாகும், தூக்கமாக வரும். தூங்கினாலும் வந்து சரி வராது. எனக்குலாம் தூங்கினா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து தூங்கணும்னு நினைப்பேன். தூங்கினாலும் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனாலே பெரும்பாலும் நான் பகலில் வந்து தூங்குறது கிடையாது. ரொம்ப டயர்டாக இருக்குது, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் என்னைக்கா ஒரு நாள் வந்து தூங்குவேன். மற்ற நாட்கள் நான் வந்து தூங்குறது கிடையாது. என்ன நான் கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கிறது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பசங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே நல்லா தூங்க தாங்க வந்து தோணுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கும் சில நாட்கள் அப்படி தாங்க இருக்கும், தூக்கமாக தான் வரும். இருந்தாலும் நான் தூங்குறது கிடையாது. உடம்பு அலுப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு இல்லை. உடம்பு நல்லா இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த டைமில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வந்து பண்ணலாம். இன்னும் வீட்டு வேலைகள் பார்க்கலாம், க்ளீனிங் ரொட்டீன் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கூட வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு எதனாவது ஒரு தொழில் வந்து கற்றுக்கலாங்க. நிறைய வந்து இருக்குது. இப்போ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி கிளாஸ் போகலாம், இல்லை டைலரிங் கிளாஸில் விருப்பம் இருந்தால் நீங்கள் அது பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன மாதிரி கண்டிப்பாக யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தான் லக் இல்லை, சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து வருது, நல்லா க்ரோத் ஆகுறாங்க. அந்தமாரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க. வீட்டில் இருந்தபடியே கைவினை பொருட்கள் வந்து நிறைய பண்ணி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நீங்கள் நல்லா வந்து கவனம் செலுத்தி அதை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக வந்து இதுமாரி எதனா ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அது மூலிமா நம்ம வருமானமும் வந்து எடுக்கலாம். நம்ம யாராவது நம்மளை வந்து வீட்டில் நீ சும்மா தானே இருக்கிறேன்ட்டு நம்மளை ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லவும் முடியாது. நம்ம கையில் காசு இருந்தால் ஒரு ரூபா கூட நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பும் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கான தேவைகளை நாமளே கூட வாங்கிக்கலாம். பசங்க கேட்குறத வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் வந்து நம்ம சும்மானு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் நம்ம பிஸியாகவே இருந்துகிட்ருக்கணுங்க. பார்த்திங்கன்னா நான் எதையோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்ததை முடிச்சுட்டேன். பூ கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த யூனிஃபார்ம்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ரொம்ப கொஞ்சம் கண்ணாப்பினான்னு தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டேன். அது பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்கு சாதனா குட்டி தான் அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அது நல்லா இருந்தது. அப்படியே சும்மா அதை லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு. ஸ்கூல்லேருந்து பசங்களை அழைச்சிட்டு போய் டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தது. இன்னும் மற்ற வேலைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து முடிக்கணும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்யறதுக்குலாம் டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கடையிலேருந்து வரும்போதே 1-2 ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப ரேர் தாங்க கடையில் வாங்கி கொடுக்குறதெல்லாம். பெரும்பாலும் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கே ஒரு நாள் மாதிரி செய்ய முடியாத அன்றைக்கி நான் கடையில் வாங்கி கொடுத்துறது. அதுக்கப்புறம் நீர்மோர் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குதுங்கிறனால மேலே வந்து கோதுமை காய வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து போயிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு எப்படி 4 மணி ஆகிடும். வரத்துக்குள்ளே எங்கே குரங்கு வந்துருமோன்னு ஒரு பயம் வேறு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை எடுத்து வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பி வந்து வெற்றிக்குட்டி கூட்டிகிட்டு இங்கே சாதனா ஸ்கூலுக்கும் வந்துட்டேன். சாதனா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3:10க்கு வருவேன். ஆனால் அவளுக்கு 3:40க்கு தான் வந்து விடும். வேஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இங்கே தாங்க வந்து வெயிட் பண்ணுவேன். எனக்கு இவ்வளோ நாள் இந்த யோசனை இல்லாமல் இருந்தது. வெற்றிக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து டியூஷனில் விட்டுருக்கேன். ஹிந்தி டியூஷனுக்கு தான் விட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் வெற்றி இப்போயே வந்து டியூஷனில் விட்டிங்கன்னு வந்து கேட்பீங்க. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கெலாம் விடலை. ஹிந்தி வந்து அவனுக்கு இருக்குது, எனக்கு ஹிந்திக்கு தெரியாது. சாதனாவுக்கும் அவளுக்கும் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கெலாம் டைம் இல்லை. அவள் கூட உட்காந்து படிக்கணும்னா அவன் சரிப்பட்டு வர மாட்டான், படிக்க மாட்டான். அதனால தான் அவனை ஹிந்தி மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கிறேன். வேறு எதுக்குமே வந்து நான் சேர்க்கலை. மற்றெல்லாம் நானே வீட்டிலே சொல்லி கொடுத்துப்பேன். வேஸ்ட்டாக அங்கே சாதனா ஸ்கூல்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பேங்க. அப்புறம் எனக்கு இவ்வளோ நாள் யோசனையே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க, ஏன் வேஸ்ட்டாக நீங்கள் 3 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறீங்க, அதுக்கு அவனை 3 மணிக்கு நீங்கள் டியூஷனில் விட்டுட்டு 1 மணி நேரம் தானே, 4 மணி வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் நீங்கள் சாதனா கொண்டு போய் விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடலாமே அப்படிங்கிறது ஒரு ஐடியா சொன்னாங்க. அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி டியூஷனில் விட்டுட்டு கேட்டுட்டு வந்தேன். 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான். அவனை நேரம் ஸ்கூல்லேருந்து டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டியூஷன்லேயே நான் வெயிட் பண்ணுவேன். சாதனா குட்டியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெற்றிக்குட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இப்படி தான் வந்து டெய்லி ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் எனக்கு வந்து இருக்கும்.
2 பேரையும் டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வந்ததுமே 4 மணி 5 மணிக்கெலாம் வெட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வரணும். அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் என்னென்ன வேலைகள் வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா கோயிலுக்கு வர வந்து கிளம்புறோம். நீங்கள் கிருத்திகைங்கிறனால முருகன் கோயிலில் செம்ம கூட்டம் இருக்கும். எப்படியும் வீட்டுக்கு வரத்துக்கு 9-10 மணி ஆகிடும். வந்து அதுக்கப்புறம் டிஃபன் வேலையெல்லாம் வந்து செய்ய முடியாது. ஓரளவு டிஃபன் வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து கிளம்பணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எந்த ஒரு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் டைமிங் வச்சுப்பேங்க. இந்த டைமிங்கில் என்னென்ன வேலைகள் வந்து முடிக்கணும்னு பிளான் பண்ணிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வேலைகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா வெற்றிக்குட்டியை வந்து 5 மணிக்கு போய் அழைச்சிட்டு வரணும். அதுக்குள்ளே ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிக்கணும். பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா தான் வந்து பண்ணுறேன். உருளைக்கிழங்கு குருமா மசாலாலாம் அரைச்சிட்டு செய்கிறது தான் வழக்கம் போல் எப்போதும் ஒரே மாதிரியே செய்கிறேன் இல்லைங்களா, அதே மெத்தடு தான். அதனால் இன்றைக்கி குருமா செய்கிறது எதுவும் வந்து வீடியோ எடுக்கலை. பெரும்பாலும் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க இருக்கும். வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பேன், டென்ஷனே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் ஓரளவு இந்தமாரி வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு போகிறது. பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். குருமாவுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து குருமா வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா சப்பாத்தி வந்து போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து சூடாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. மணி பார்த்திங்கன்னா 5 கிட்ட ஆயிடுச்சு. வெற்றிக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் வந்ததுமே அவன் வந்து குளிச்சுட்டு வந்து ரெடியாக சொல்லிட்டேன். கையோட சாதனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 பேருமே வந்து ரெடி ஆகிடுவாங்க, அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கடகடன் மீதி இருக்கிற வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோயில் கிளம்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவில் செய்கிற உருண்டைங்க, நீர் உருண்டை டேஸ்ட்டில் இருக்கும். கீழ் வீட்டில் வந்து சாதனாக்கு வந்து கொடுத்தாங்க. வெற்றிக்குட்டி இது விரும்ப மாட்டான், சாதனாக்கு இது ரொம்ப பிடிக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. எப்போ செஞ்சாலுமே வந்து கொடுத்துருவாங்க. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நான் குருமா செஞ்சுக்கிட்டு அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறேன். சாதனாப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. இந்த மற்ற வேலைக்கெலாம் வந்து அதுவும் டைமிங் தாங்க வச்சுருந்தாங்க. 6 மணிக்குள்ளே கடகடன்னு வந்து முடியணும், 6:30க்கெலாம் வந்து கிளம்பணும்னு சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுமாரி வெளியில் கிளம்புற அன்றைக்கெல்லாம் வீட்டில் பிரசாதம் செஞ்சு வந்து படைக்கிறதுக்கு முடியாதுங்க, டைம் இருக்காது. கொஞ்சம் பிளான் பண்ணால் முன்னாடியே வந்து செய்யணும்னா செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் இன்றைக்கி பிரசாதம் எதுவும் வந்து செஞ்சு படைக்கல. சும்மா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு தான் வந்து கிளம்புனேன். வந்து வெற்றி என்ன கேட்குறாரு கரெக்டாக ஒரு 6 மணி போலெல்லாம் வந்து கிளம்பியாச்சு. வெளியில் நிற்கும் போது சாதனா தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். இது ஃபோட்டோ எடுத்து தம்ப்நெயிலில் போடுறதுக்காக. இன்றைக்கி மதியம் வந்து 1:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.